بالعلم بل بالأدب تنال أعلى الرتب فعش حياة العلماء وقرأ صنوف الكتب ودم على تواضع لا تفتخر بالنسب كفاك أن تخرج من دنيا الورى بالحسب بالعلم بل بالأدب على الرتب عش حياة العلماء وقرأ صنوف الكتب ودم على تواضع لا تفتخر بالنسب كفاك أن تخرج من دنيا الورى بالحسب نعم نعم لكنني من غير أم وأبي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் இதுவரைக்கும் மாதி, முஸ்தக்பல், நஹி இந்த மூன்று வகைகளையும் கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சிக்கிறோம். எங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது அம்ரு என்ற வகை, ஏவல் வினை. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அம்ர இன்றைக்கே பார்த்து முடிப்போம். இந்த அம்ர என்ற வகையை பொறுத்தவரையில நஹி என்ற வகையை மாதிரி நஹில 12 சீகாக்கள் வரும். அதே மாதிரி அம்ரலையும் 12 சீகாக்கள் வரும். நஹில 2 பகுதி தான் இருக்குது, காயிப், ஹாதிர், முத்தகல்லிம் இல்லை. அதே போல இங்கேயும் காயிப், ஹாதிர், முத்தகல்லிம் இல்லை. நஹிலையும் நாங்க இன்னொருத்தருக்கு ஒரு செயலை செய்ய வேண்டாம்னு சொல்லுவோம். அதே போல அம்ரல இன்னொருத்தருக்கு ஒரு செயலை செய்யுங்கன்னு சொல்லுவோம். ரெண்டுமே இன்னொருத்தர சொல்றது. இப்படி நஹிக்கும் அம்ருக்கும் மத்தியில சில ஒற்றுமைகள் இருக்குது, இன்னும் சில ஒற்றுமைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் இடையில சொல்றேன். நஹிக்கும் அம்ருக்கும் மத்தியில எவ்வளவுதான் ஒத்துமை இருந்தாலும், இப்ப நான் சொன்ன ஒத்துமைகளும் சரி, நான் சொல்ல போற ஒத்துமைகளும் சரி, எவ்வளவுதான் நீந்தாலும் ஒரே ஒரு வேறுபாடு இருக்குது. அதைத்தான் விளங்கும். அதுதான் அம்ருக்கு முக்கியம். அந்த வேறுபாடு என்ன? விரிவா பார்த்தா நான் சொல்ல போற வேறுபாடு இந்த நஹியோட ஒப்பிடும் போது மட்டும் இல்ல, பொதுவா 4 வகைகளையும் எடுத்து பார்க்கும் போது இந்த அம்ரு என்ற ஃபியல் கொஞ்சம் ஒரே ஒரு விஷயத்துல வித்தியாசப்படுது. இந்த ஒரே ஒரு விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். மாதியான ஒரு ஃபியல் எடுத்து ஃபஅல என்று ஆரம்பிச்சா ஃபஅல ஃபஅலா ஃபஅலுன்னு சொல்லி ஒரே பேட்டர்னுக்கு சர்ஃப் போகும் ஃபஅல்னா வரைக்கும். முஸ்தக்பல்ல ஆரம்பமா யஃஅலு என்ற ஒரு ஃபியல் எடுத்து அது அப்படியே சர்ஃப் செஞ்சா யஃஅலு யஃஅலானு யஃஅலுன்னு சொல்லி நஃஅலு வரைக்கும் ஒரே பேட்டர்ன்ல போகும். நஹிலே அப்படித்தான் லா யஃஅல் என்ற ஒரு சீகாவை எடுத்து, ஆரம்பமான ஒரு சீகாவை எடுத்து அப்படியே சர்ஃப் செஞ்சா லா யஃஅல் லா யஃஅலா லா யஃஅலுன்னு சொல்லி இறுதியில லா தஃஅல்ன வரைக்கும் ஒரே பேட்டர்ன்ல போகும். இடையில மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த அம்ரு ஃபெயலை பொறுத்தவரையில அம்ரு என்ற வகையில காயிப் என்ற பகுதியில ஆரம்பிச்சோம்னு சொன்னா முடியும் வரைக்கும் சர்ஃப் ஒரே பேட்டர்ன்ல போகாது. சர்ஃப்ல ஒரு வித்தியாசம். இந்த அம்ரு என்ற வகையில காயிப் என்ற பகுதியில வரக்கூடிய 6 சீகாக்களையும் சர்ஃப் செய்யற பேட்டர்ன் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்தது ஹாதிர் என்ற பகுதியில் வரக்கூடிய 6 சீகாக்களையும் சர்ஃப் செய்யற பேட்டர்ன் இன்னொரு மாதிரி இருக்கும். அதுதான் வித்தியாசம். காயிப் என்ற பகுதிக்கு ஒரு சட்டம், ஹாதிர் என்ற பகுதிக்கு இன்னொரு சட்டம். நஹி என்ற வகையில எப்படி ஒரு ஃபியல முஸ்தக்பல் இருந்து நஹி கெடுப்போமோ அதே போலத்தான் இந்த அம்ரிலையும், அது காயிபும் சரி ஹாதிரும் சரி, ஒரு ஃபியல அம்ரு கெடுக்கிறன்னு சொன்னா முஸ்தக்பல் இருந்து தான் எடுப்போம். நஹிக்கும் அம்ருக்கும் மத்தியில் ஒரு ஒற்றுமை. 2 ஃபியலுமே எடுக்கப்படுற இடம் முஸ்தக்பல் என்ற இடம்.
சரி, இப்ப அம்ர என்ற வகையில காயிப் என்ற பகுதிக்கு எப்படி ஒரு ஃபியால் எடுக்கிற? ரெண்டு வேலைகள் செய்யணும். ஒரு முஸ்தக்பலான ஃபியால் எடுத்து ரெண்டு வேலைகள் செய்யணும். முதலாவது, குறித்த சீகாக்கு முன்னால கஸ்ரு செய்யப்பட்ட ஒரு லாம சேர்க்கணும். யஃஅலு என்ற சீகா எடுத்துக்கொண்டா முதலாவது கஸ்ரு செய்யப்பட்ட லாம சேர்ப்போம். அப்ப லியஃஅலு என்று வரும். ரெண்டாவது வேலை குறித்த சீகா இறுதியில நூன் வரக்கூடிய சீகாவா இல்லையான்னு பார்க்கிறது. இல்லன்னு சொன்னா இறுதி எழுத்துக்கு சுக்கூன் செய்யறது, ஈக்கின்னு சொன்னா இறுதி எழுத்தான அந்த நூனை ஹதுஃப் செய்யறது, நீக்கின்றது. இதுதான் ரெண்டாவது வேலை. அப்ப இந்த சீகால லியஃஅலு என்று இருக்குது. ரெண்டாவது வேலை நூன் ஈக்கா இல்லையான்னு பார்க்கிறது. நூன் இல்ல, எனவே இறுதிக்கு சுக்கூன் செய்வோம். அப்ப யஃஅலு என்றது லியஃஅல் என்று மாறும். யஃஅலு லியஃஅல் என்பதாக மாறிக்குது. இப்ப லியஃஅல் என்றது ஒரு அம்ரு ஃபியல், காயிப் என்ற பகுதியில் வரக்கூடிய ஒரு அம்ரு ஃபியல். யஃஅலூன என்ற சீகா, இது அம்ருக்கு எடுப்போம். முதலாவது கஸ்ரு செய்யப்பட்ட ஒரு லாம சேர்க்கிறது. யஃஅலூன என்றது லியஃஅலூன என்பதாக மாறும். ரெண்டாவது இறுதியில் நூன் ஈக்கா இல்லையான்னு பார்க்கிறது, இல்லாட்டி சுக்கூன் செய்யற, ஈந்தா அந்த நூனை ஹதுஃப் செய்யறது. யஃஅலூன என்ற சீகால நூன் ஈக்குது, எனவே அது ஹதுஃப் செய்யற. அப்ப ஆரம்பத்துல யஃஅலூன என்றது இப்ப லியஃஅலு என்பதாக மாறிக்குது. லியஃஅலூன என்றது இப்ப ஒரு அம்ரு ஃபிஅல். எனவே தான் சர்ஃப் செய்யும் போது லியஃஅல், லியஃஅலா, லியஃஅலு என்று வந்துச்சு. லியஃஅலு. அடுத்தது அம்ரு என்ற வகையில இந்த ஹாதிர் என்ற பகுதிக்கு எப்படி ஒரு ஃபியால் எடுக்கிறது? 4 வேலைகள் செய்யணும். 4 வேலைகள். முதலாவது குறித்த முஸ்தக்பலான சீகாவுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய முஸ்தக்பலுடைய அடையாளத்தை நீக்கிறது. ரெண்டாவது அந்த முஸ்தக்பலுடைய அடையாளம் இருந்த இடத்துக்கு ஒரு அலிஃப கொண்டு வருது. மூணாவது சீகாவுடைய இறுதிக்கு முந்தின எழுத்து பார்க்கிறது. அந்த எழுத்துல ஃபத்ஹ் அல்லது கஸ்ரு இருந்தா நாங்க கொண்டு வந்த அலிஃபுக்கு கஸ்ரு செய்யறது. மாறாக வம்மு இருந்தா நாங்க கொண்டு வந்த அலிஃபுக்கு வம்மு செய்யறது. நாலாவது குறித்த சீகா இறுதியில நூன் வரக்கூடிய சீகாவா இல்லையான்னு பார்க்கிறது. இல்லைன்னு சொன்னா இறுதி எழுத்துக்கு சுக்கூன் செய்யறது, ஈக்கின்னு சொன்னா இறுதி எழுத்தான அந்த நூனை ஹதுஃப் செய்யறது, நீக்கிறது. இப்ப நல்லா கவனிங்க, இந்த 4 வேலைகளையும் செஞ்சு நாங்க ஒரு முஸ்தக்பலான ஃபியால இந்த வகைக்கு எடுப்போம். நாங்க இந்த அம்ரு என்ற வகையில காயிப் என்ற பகுதிக்கு ஒரு ஃபியால் எடுக்கும் போது என்ன செஞ்சோம்? முஸ்தக்பலுக்கு போனோம். அதுல முதலாம் வகையில் இருக்கக்கூடிய அந்த 14 சீகாக்கள் இருக்குது. அதுல முதலாம் பகுதி காயிப் என்ற பகுதிக்கு போனோம். காயிப் என்ற பகுதிக்கு போய்தான் அந்த 6 சீகாக்களையும் அம்ருக்கு எடுத்தோம். காயிப் என்ற பகுதிக்கு. இப்ப இந்த அம்ருல ஹாதிர் என்ற பகுதிக்கு தானே எங்களுக்கு ஃபேல் தேவை. அப்ப நாங்க ஏற்கனவே போய்த்த இடம் முஸ்தக்பல் என்ற வகையில முதலாம் வகைக்கு போய் அதுல 14 சீகாக்கள்ல இரண்டாம் பகுதி ஹாதிர் என்ற பகுதி, அதுல 6 சீகாக்கள் இருக்குது. அந்த 6 சீகாக்கள் இருந்துதான் இந்த 6 சீகாக்களை எடுப்போம். அப்ப முஸ்தக்பல்ல முதலாம் வகையில ஹாதிர் என்ற பகுதியில் வரக்கூடிய முதலாவது சீகா என்ன? தஃஅலு. அப்ப தஃஅலு முதலாம் வேலை என்ன? அலாமத்துல் முஸ்தக்பல், முஸ்தக்பலுடைய அடையாளத்தை ஹதுஃப் செய்யறது, நீக்கிறது. ஹதுஃப் செய்வோம். தஃஅலு என்றது இஃப்அலுன்னு வரும். சரியா பார்த்த மொழி ஏலா, ஏண்டா ஃபா கலிமாவுக்கு சுக்கூன் இருக்குது, ஆரம்பத்துல சுக்கூன் இருக்குது. ஆரம்பத்துல சுக்கூன் வந்தா மொழி ஏலா. அப்ப இஃப்அலுன்னு வருது, முன்னால் வந்ததா அந்த அடையாளம் இல்லை. ரெண்டாம் வேலை அந்த அடையாளத்துடைய இடத்துக்கு ஒரு அலிஃப கொண்டு வருது.
அப்போ ஒரு அலிஃபை கொண்டு வந்துட்டோம். இப்ப அலிஃப் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இஃப் அல் ஒன்று இருக்குது. அலிஃபுக்கு என்ன இல்லை? ஹரக்கத் இல்லை. ஹரக்கத் இல்லாட்டி என்ன செய்ய இயலாது? மொழி இயலாது. எனவே நாங்கள் மொழி இல்லை. மூணாவது வேலை குறித்த சீகாவுடைய இறுதிக்கு முந்தில் எடுத்து பார்ப்போம். அதுக்கு ஃபத்ஹ் அல்லது கஸ்ரு இருந்தா அலிஃபுக்கு கஸ்ரு செய்வோம். மாற்றமாக அதுக்கு வம்பு இருந்தா அலிஃபுக்கு வம்மு செய்வோம். இப்ப இஃப் அலு இதுல என்ன இருக்குது? இறுதிக்கு முந்தில் எடுத்து ஐன், அதுல ஃபத்ஹா இருக்குது. எனவே நாங்க அலிஃபுக்கு கஸ்ரு செய்வோம். அப்ப மூணாவது வேலை முடியும் போது எப்படி வருது? இஃப் அலு. இப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஈஸியா மொழியலாம் இஃப் அலு. நாலாவது வேலை குறித்த சீகா இறுதியில நூன் வரக்கூடிய சீகாவா இல்லையான்னு பார்க்கிறது. இந்த சீகா இறுதியில நூன் இல்லாத சீகா, எனவே சுக்கூன் செய்வோம். அப்ப எப்படி வரும்? இஃப் அல். இஃப் அல். தஃஅலு என்றது இஃஅல் என்பதாக மாறிக்குது. தஃஅலு இஃஅல். 4 வேலைகள் செஞ்சதுக்கு பின்னால இப்படி மாறிக்குது. இது அம்ரு ஃபிஅல். அம்ரு என்ற வகையில ஹாதிர் என்ற பகுதியில் வரக்கூடிய முதலாவது சீகா. அதே மாதிரி நாங்க இன்னொரு ஃபிஅல அம்ருக்கு எடுப்போம். இப்ப முஸ்தக்பல் என்ற வகையில ஹாதிர் என்ற பகுதிக்கு போங்க. நாங்க ஏற்கனவே இந்த இடம் அதுல தஃஅலு தஃஅலானி தஃஅலானி எடுப்போமே. தஃஅலானி தஃஅலானி என்ற சீகாவை அம்ருக்கு எடுக்க போறோம் இந்த ஹாதிர் என்ற பகுதிக்கு. 4 வேலைகள் செய்ய போறோம். முதலாவது முஸ்தக்பல் அடையாளத்தை ஹதீஸ் செய்ய போறோம். தஃஅலானி என்றது இஃஅலானின்னு வரும். மொழி கஷ்டம் சுக்குனிங்குது. இஃஅலானின்னு வரும். இரண்டாவது வேலை ஹதீஸ் செய்யப்பட்ட அந்த அலாமத்துடைய அந்த அடையாளத்துடைய இடத்துக்கு ஒரு அலிஃபை கொண்டு வரது. சரி, கொண்டு வந்தாச்சு. மொழியில ஹரக்கத் இல்லை. மூணாவது இறுதிக்கு மூந்தில் எழுத்து. அப்ப இஃஅலானி என்றதை பொறுத்தவரையில இறுதி எழுத்து என்ன? நூன் அல்ல, அலிஃபும் அல்ல, அது இடையில வந்தவர். அலிஃபும் நூன் இடையில வந்தவர். இறுதி என்று சொல்றது அந்த லாம் கலிமா. ஏண்டா ஆரம்பத்துல தஃஅலு என்று இருக்கும் போது இறுதி என்ன? லாம் கலிமா. இப்ப தஃஅலானி வந்ததுக்கு பின்னால அந்த தஃஅலு என்றதோட தான் ஒரு அலிஃபும் நூனும் சேர்ந்திருக்குது. அதுவல்ல இறுதி. இறுதி பாப்போம் அடிப்படையில் இருந்து. இப்ப இந்த இடத்துல இறுதி லாம் கலிமா தானே, தஃஅலானி. அப்ப இறுதி லாம் கலிமான்னு சொன்னா இறுதிக்கு முந்தினது என்ன? ஐன் கலிமா. அந்த ஐன் என்ற அந்த ஹர்ஃபை பாருங்க, அதுக்கு என்ன இருக்குது? ஃபத்ஹ் இருக்குது. எனவே அலிஃபுக்கு கஸ்ரு செய்வோம். இப்ப எங்களுக்கு மொழியலாம் இஃஅலானி. இஃஅலானி என்று வந்துட்டு 3 வேலை தான் முடிஞ்சு. 4வது வேலை என்ன? குறித்த சீகா இறுதியில நூன் வரக்கூடிய சீகாவை இல்லையான்னு பாக்குறது. இல்லைன்னு சொன்னா சுக்கூன் செய்யறது. ஈக்கின்னு சொன்னா இறுதி எழுத்தான அந்த நூனை ஹதுஃப் செய்யறது. இந்த இடத்துல இறுதியில நூன் வரக்கூடிய சீகா, எனவே இந்த நூனை ஹதுஃப் செய்வோம். நூனத்தான் ஹதுஃப் செய்வோம். அலிஃபை கை வைக்க தேவையில்லை. நூனத்தான் ஹதுஃப் செய்வோம். நஹிமாய்தான். அப்ப 4 வேலையும் முடியும் போது இஃப் அலா இஃப் அலா என்று மாறுது. அப்ப முஸ்தக்பல் இருக்கும் போது தஃஅலானி என்று இருந்துச்சு. 4 வேலைகளையும் செஞ்சதுக்கு பின்னால இஃப் அலா என்று அம்ரு என்ற வகையில ஹாதிர் என்ற பகுதிக்கு வந்துச்சு. ரிப்பீட் கவனிங்க. தஃஅலானி என்று இருக்கும் போது முஸ்தக்பல் என்ற வகையில முதலாம் வகையில ஹாதிர் என்ற பகுதியில இருந்துச்சு. 4 வேலைகளையும் செஞ்சதுக்கு பின்னால அந்த முஸ்தக்பல் என்ற வகையில இருந்து அம்ரு என்ற வகையில ஹாதிர் என்ற பகுதிக்கு வந்துச்சு. அப்ப ஹாதிர் என்ற பகுதிக்கும் அம்ரு ஃபியல் எடுக்க தெரியும். இப்ப இந்த பகுதியில் வரக்கூடிய 6 சீகாக்களையும் பார்ப்போம். இஃஅல், இஃஅலா, இஃஅலு, இஃஅலி, இஃஅலா, இஃஅல்ன. அவ்வளவுதான். அப்ப மேல காயிப்ல 6, இரண்டாவது ஹாதிர்ல 6, மொத்தம் 12. நாங்க சீகாக்களை ஒரே ஓர்டருக்கு ஒரே பேட்டர்ன்ல எழுதினோம், ஒரே பேட்டர்ன்ல சர்வ் செஞ்சோம். ஆனா இங்க ஒரே பேட்டர்ன்ல எழுதுவோம். ஆரம்பத்துல அங்க எழுதின மாதிரி காயிப் எழுதி போட்டுட்டோம், அதே கீழே ஹாதிர் எழுதுவோம்.
ஆனா சர்வ் செய்யும் போது காயிப் என்றது முடியறதோட டக்குன்னு டேர்ன் ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல சர்ஃப் மாறுது. சர்ஃப் மாறினத்தோட காயிப் என்ற சர்ஃப் விட்டு போட்டுட்டு ஹாதிர் என்ற இந்த மெத்தட்ல போகணும். இப்ப 12 சீகாக்களையும் சர்ஃப் செய்வோம். லியஃபஅல் லியஃபஅலா லியஃபஅலு லிதஃபஅல் லிதஃபஅலா லியஃபஅல்ன இஃபஅல் இஃபஅலா இஃபஅலு இஃபஅலி இஃபஅலா இஃபஅல்ன 12 சீகா முடிஞ்சுச்சு. இந்த இடத்துல கவனிச்சிப்பீங்க, யஃபஅல்ன தஃபஅல்ன இந்த 2 சீகாக்களும் விதிவிலக்கு. இந்த இடத்துல இந்த 2 சீகாக்களும் நஹி என்ற வகையில் எப்படி விதிவிலக்காக்கப்பட்டுச்சோ அதே போல அம்ரிலையும் விதிவிலக்காக்கப்படுது அந்த நூன் விஷயத்துல. அவ்வளவுதான். இதுவும் நஹியுக்கும் அம்ருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை. ரிப்பீட் சர்வ் செய்யற 12 சீகாக்களையும் டர்னிங் பாயிண்ட மறக்காதீங்க. முதலாவது லியஃபஅல் லியஃபஅலா லியஃபஅலு லிதஃபஅல் லிதஃபஅலா லியஃபஅல்ன இஃப்அல் இஃப்அலா இஃப்அலு இஃப்அலி இஃப்அலா இஃப்அல்ன. அவ்வளவுதான். இப்படி செஞ்சிடப்படாது. லியஃபஅல் லியஃபஅலா லியஃபஅலு லிதஃபஅல் லிதஃபஅலா லியஃபஅல்ன லிதஃபஅல் லிதஃபஅலா லிதஃபஅலு லிதஃபஅலி லிதஃபஅலா லிதஃபஅல்ன. பில அப்படி இல்ல. டர்னிங் பாயிண்ட் எப்படி காயிப் முடியறதோட டக்குன்னு டர்ன் ஆகிடணும். ஹாதருக்கு வளமை நாங்க அங்க டர்ன் ஆகுற சர்ஃப் அப்படியே வர ஒரே பேட்டர்ன்ல. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க டர்ன் ஆகக்குள்ள சர்ஃப் அப்படியே டர்ன் ஆகும், ஃபுல்லா மாறுறது. அப்ப எங்களுக்கு இப்ப தெரியும் சிஸ்டம் எப்படி காயிப் என்ற பகுதிக்கு ஒரு அம்ரு ஃபெயில் வந்துச்சு, எப்படி ஹாதிர் என்ற பகுதிக்கு ஒரு அம்ரு ஃபெயில் வந்துச்சு அடிப்படை தெரியும். இந்த அடிப்படை தெரியாம என்ன செய்யலாம்? சும்மா சர்வ் செய்யலாம். இங்க பாருங்க 12 சீகாக்களையும் ஈக்குது. இப்படிதான் சர்வ் செய்யணும்னு சொல்லி 12 செஞ்சு காட்டலாம். என்னன்னு விளங்காது. என்னடா இது காயிபில் எப்படி வருது, ஹாதிர் எப்படி வருதுன்னு குழப்பமாயிக்கும். இப்ப எங்களுக்கு அடிப்படை தெரியும், எப்படி வந்துச்சுன்னு தெரியும். அதே போல நஹி அம்ரு 2க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் தெரியும். பொதுவா 4 வகைகளையும் பார்க்கும் போது இந்த அம்ரு என்ற வகை இந்த விஷயத்துல வேறுபடுது. என்ன, காயிபுக்கு ஒரு வகையான சர்ஃப், ஹாதிருக்கு இன்னொரு வகையான சர்ஃப் என்ற இந்த விஷயத்துல வேறுபடுது. எங்களுக்கு அடிப்படை ஃபுல்லா தெரியும். இப்ப எங்களுடைய வேலை என்னன்னு சொன்னா அல்லாண்டு இந்த 12 சீகாக்களையும் பாடமாக்குறது, டர்னிங் பாயிண்ட மறக்காம இருக்கிறது. லியஃபஅல் லியஃபஅலா லியஃபஅலு லிதஃபஅல் லிதஃபஅலா லியஃபஅல்ன இஃப்அல் இஃப்அலா இஃப்அலு இஃப்அலி இஃப்அலா இஃப்அல்ன. சப்ஜெக்ட் முடிஞ்சு. 12 சீகாக்களின் கருத்து. முதலாவது லியஃபஅல் அவன் ஒரு ஆண் செய்யட்டும். இரண்டாவது லியஃபஅலா அவர்கள் 2 ஆண்கள் செய்யட்டும். மூணாவது லியஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்யட்டும். நாலாவது லிதஃபஅல் அவள் ஒரு பெண் செய்யட்டும். அஞ்சாவது லிதஃபஅலா அவர்கள் 2 பெண்கள் செய்யட்டும். ஆறாவது லியஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்யட்டும். ஏழாவது இஃப்அல் நீ ஒரு ஆண் செய். எட்டாவது இஃப்அலா நீங்கள் 2 ஆண்கள் செய்யுங்கள். ஒன்பதாவது இஃப்அலு நீங்கள் பல ஆண்கள் செய்யுங்கள். பத்தாவது இஃப்அலி நீ ஒரு பெண் செய். 11வது இஃப்அலா நீங்கள் 2 பெண்கள் செய்யுங்கள். 12வது இஃப்அல்ன நீங்கள் பல பெண்கள் செய்யுங்கள். அவ்வளவு. உதாரணம், எனக்கு ஹுவ என்ற தமீருக்கு இந்த 12 சீகாக்கள் ஒரு சீகா பயன்படுத்தி ஒரு வாக்கியம் சொல்லணும், அவன் ஒரு செயலை செய்யணும்னு சொல்லி. ஹுவ என்ற தமீர் எங்களுக்கு தெரியும் காயிப் முதக்கர் வாஹிதான் ஒரு தமீர். இப்ப அதுக்கு பொருந்தக்கூடிய சீகா லியஃபஅல் என்ற சீகா. வாக்கியம் சொல்லுவோம், ஹுவ லியஃபஅல் அவன் செய்யட்டும். இன்னொரு உதாரணம், அன்தும் என்ற தமீருக்கு ஒரு வாக்கியம் சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும் அன்தும் என்ற தமீர் ஹாதிர் முதக்கர் ஜம்ஆனு தமீர். எனவே இந்த 12 சீகாக்கள்ல இந்த அன்தும் என்ற தமீருக்கு பொருந்தக்கூடிய சீகா இஃப்அலு என்ற சீகா. இஃப்அலு என்ற சீகா.
வாக்கியம் சொல்லுவோம். அன்தும் இஃஅலு, நீங்கள் செய்யுங்கள். நாங்க நஹீல ஒரு பாவனை பார்த்தோம். நஹீல ஹாதிர் பகுதியில் வரக்கூடிய ஒரு சீகா பயன்படுத்தும் போது ஒரு அழைப்பு விடுத்து பயன்படுத்துவதாக சொன்னோம். யா முஹம்மத் லா தத்ரிப். அதே போல இங்கேயும் ஹாதிர் என்ற பகுதியில் ஒரு அழைப்பு விடுத்து பயன்படுத்துகிற ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த வகையில் யா முஹம்மத் இத்ரிப், முஹம்மதே அடி. இப்ப ஃபதஹ என்ற ஃபியல அம்ர என்ற வகைக்கு எடுத்து 12 சீகாக்களுக்கும் போட்டு சர்வ் செய்வோம். முதலாவது செய்ய வேண்டிய முஸ்தக்பல் எடுக்கும். ஃபதஹ யஃப்தஹு, முஸ்தக்பல் வந்துட்டு. இப்ப அம்ரில் காயிப் என்ற பகுதிக்கு எடுக்கும். காயிப் என்ற பகுதிக்கு எடுக்கிற 2 வேலை செய்யணும். முதலாவது அந்த சீவாக்கு முன்னுக்கால இந்த யஃப்தஹு என்ற சீவாக்கு முன்னால ஒரு கசர் செய்யப்பட்ட லாம சேர்க்கிறது. ரெண்டாவது இறுதிக்கு சுக்கூன் செய்யறது இந்த சீகால. அப்ப யஃப்தஹு என்றது லியஃப்தஹ் என்பதாக மாறும். இப்ப இது அப்படியே சர்வ் செய்யத்தான் இருக்குது. லியஃப்தஹ், லியஃப்தஹ, லியஃப்தஹு, லிதஃப்தஹ், லிதஃப்தஹ, லியஃப்தஹ்ன. லியஃப்தஹ்னு சொன்னா அவன் ஒரு ஆண் திறக்கட்டும். ஃபதஹன்னு சொன்னா அவன் திறந்தான். ஃபதஹல் பாப என்று சொன்னா கதவை திறந்தான். லியஃப்தஹ் அவன் திறக்கட்டும், அல் பாப கதவை திறக்கட்டும். இப்படி எல்லாம் வாக்கியம் சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் பின்னால பார்ப்போம். அப்ப முதல்ல 6 சீகாக்களும் சரி, காயிப் சரி. இப்ப அதே பேட்டர்ல புகையிலவே ஹாதிர் வரக்கூட பேட்டர்னை மாத்தணும். இப்ப ரிப்பீட் எடுக்கணும் ஹாதிருக்கு. அப்ப முஸ்தக்பல்ல ஹாதிர் என்ற பகுதி போகணும். يفتح يفتحان يفتحون تفتح تفتحان يفتحن تفتحوا ஹாதிர் இஸ்தட் ஆகுது. தஃப்தஹு என்ற செயல் எடுத்து 4 வேலை செய்யணும். முதலாவது முஸ்தக்பலுடைய அடையாளத்தை நீக்கிறது. ரெண்டாவது ஒரு அலிஃப கொண்டு வரது. மூணாவது இறுதிக்கு முந்தின எழுத்தை பார்த்து ஃபத்ஹ அல்லது கஸ்ர் இருந்தா அலிஃபை கஸ்ர் செய்யறது, அதுக்கு லம்மி இருந்தா இதுக்கு லம்ம செய்யறது. இப்ப இதுக்கு என்ன இது ஃபத்ஹிக்கு தானே, யஃப்தஹு தானே, தாக்கு என்ன இது ஃபத்ஹிக்கு. எனவே கஸ்ர் செய்யறது. லாஸ்ட்டுக்கு இந்த சீகால இறுதியில் நூன் இல்லை என்றதால சுக்கூன் செய்யறது. அப்ப தஃப்தஹு என்றது இஃப்தஹ் என்பதாக மாறுது. அப்ப சர்வ் செய்யத்தான் இது. இஃப்தஹ், இஃப்தஹா, இஃப்தஹு, இஃப்தஹி, இஃப்தஹா, இஃப்தஹ்ன. இப்ப இந்த 12 சீகாக்கள்ல இந்த ஃபியலை வச்சு 2 சீகாவைத்தான் எடுத்து காட்டினேன். இப்படி 12 சீகாக்களையும் நாங்க சொன்ன மெத்தடை வச்சு எடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது தரச என்ற ஃபியலை எடுப்போம். முதலாவது முஸ்தக்பல் எடுக்கிற யதுருசு. இப்ப காயிபுக்கு எடுக்கும்போது 2 வேலை செய்யறது. முதலாவது கஸ்ர் செய்யப்பட்ட லாம சேர்க்கிறது. ரெண்டாவது இறுதிக்கு இந்த இடத்துல சுக்கூன் செய்யறது. அப்ப எதுருசு என்றது லியதுருஸ் என்பதா மாறும். லியதுருஸ், லியதுருசா, லியதுருசு, லிததுருஸ், லிததுருசா, லியதுருஸ்ன. காயிப் முடிஷ். ஹாதிர் எடுக்கும்போது 4 விஷயங்கள் செய்யணும். அப்ப முஸ்தக்பல்லையும் ஹாதிர் என்ற பகுதிக்கு போங்க. எதுருசு, எதுருசானி, எதுருசோன, ததுருசு, ததுருசானி, எதுருசுன, ததுருசு. வந்துட்டு ஹாதிர் வந்துட்டு. இப்ப ததுருசு என்ற பெயர் எடுத்து 4 வேலை செய்ய போறோம். முதலாவது அந்த தா அந்த அடையாளத்தை செய்யற நீக்கிறது. ரெண்டாவது ஒரு அலிஃப கொண்டு வர்றது. மூணாவது இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசம் இப்பதான் பார்க்க போறோம். இறுதிக்கு முந்திர எழுத்த பார்க்கிறோம். ஃபத்ஹிக்கு தான் கஸ்ரிக்கு பார்த்து என்ன செய்யற, அலிஃபுக்கு கஸ்ரு செய்யறது. லம் இருந்தா லம்ம செய்யறது. இந்த இடத்துல பாருங்க லம்மிக்குது. எனவே அலிஃபுக்கு லம்ம செய்வோம். அப்ப உதுருசு என்று வரும். உதுருசு என்று வரும். லாஸ்ட் 4வது வேலை இறுதியில நூன் இல்லை, எனவே சுக்கூன் செய்யறது. உதுருஸ் என்று வருது. அப்ப உதுருஸ், இதுருஸ் இல்லை. ஏன்னா இறுதிக்கு முன்பு என்ன இருக்குது, லம்மிக்குது. உதுருஸ். அங்க இஃப்தஹ், அங்க ஃபத்ஹா இருந்துச்சு, இங்க இறுதிக்கு முன்பு லம்மு. அப்ப உதுருஸ்.
இஃப்அல்லையும் அப்படித்தான். இறுதிக்கு முந்தி ஃபத்ஹிக்குதுல இஃப்அல். இஃப்தஹ்லையும் அப்படித்தான். இத்ரிப்லையும் அப்படித்தான். இத்ரிப் இதுக்கு முந்தி கஸ்ர் இருக்குது. இறுதிக்கு முன்னுக்கு கஸ்ரு அல்லது ஃபத்ஹ் இருந்தா அலிஃபுக்கு என்ன கஸ்ரு தான். லம் இருந்தா தான் லம். இப்ப இந்த இடத்துல லம்பு வந்திக்குது, எனவே லம்பு செஞ்சுக்கிறோம். உதுருஸ் சரு செய்வோம். உதுருஸ், உதுருசா, உதுருசு, உதுருசி, உதுருசா, உதுருஸ்ன. அவ்வளவுதான். அப்ப இந்த ஃபத்ஹா என்ற ஃபியால மொத்தமா 12 சீவாக்களுக்கும் போட்டு சர்வ் செய்வோம். லியஃப்தஹ், லியஃப்தஹா, லியஃப்தஹு, லிதஃப்தஹ், லிதஃப்தஹா, லியஃப்தஹ்ன. இஃப்தஹ், இஃப்தஹா, இஃப்தஹு, இஃப்தஹி, இஃப்தஹா, இஃப்தஹ்ன. அதே மாதிரி தரஸ லியதுருஸ், லியதுருசா, லியதுருசு, லிததுருஸ், லிததுருசா, லியதுருஸ்ன. உதுருஸ், உதுருசா, உதுருசு, உதுருசி, உதுருசா, உதுருஸ்ன. அவ்வளவுதான். இப்படி வேண்டிய எஃபெக்ட் எடுக்கலாம், எடுத்து சர்வ் செய்யலாம். யா முஹம்மத் உதுருஸ், முஹம்மதே நீ படி. யா முஹம்மத் இதுரிப், முஹம்மதே நீ அடி. இப்படி. ஹுவ லியக்துப், அவன் எழுதட்டும், அவன் எழுதணும். அப்படி வந்து ஹிய லிததுருஸ், அவள் படிச்சட்டும். ஹிய லிதக்துப், அவள் எழுதட்டும், அவள் எழுதணும், படிக்கணும். அப்படி இப்படி வாக்கியங்கள் சொல்லி பாருங்க. அப்ப இவ்வளவு விலகினா போதும் அம்ருல. அப்ப முடிவான சுருக்கத்துல 2 விஷயங்களை பார்ப்போம். நஹில பார்த்த மாதிரி, நஹில 2 தானே பார்த்தோம், இங்க 2 பார்ப்போம். முதலாவது குறித்த ஒரு ஃபியால எப்படி அம்ரு என்ற வகைக்கு எடுக்கிறது, இது முதலாம் விஷயம். இதுல தெளிவுண்டிக்கணும். அம்ரு என்ற வகைக்கு ஒரு ஃபியால எடுக்கிற என்று சொல்ல போல அதுக்கு காயிபுக்கு எப்படி எடுக்கிற, ஹாதுக்கு எப்படி எடுக்கிற, அந்த வேலைகள் அதெல்லாம் அப்படியே வந்துடணும் சுருக்கத்துல. அது முதலாம் விஷயம். 2வது இந்த சீவாக்களோட கருத்து, அதை எப்படி பாவிக்கிற, அது 2வது விஷயம். எனவே இதோட இந்த அம்ரு என்ற வகை முடியுது. சுருக்கம் இவ்வளவுதான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஃபியாலுடைய 4 வகைகளும் முடியுது. அப்ப நீங்க இந்த மாதி முஸ்தக்பல் இந்த 2 வகைகளையும் ஒரு கண்ணோட்டத்துல பாருங்க. அம்ரு நஹி இந்த 2 வகைகளையும் இன்னொரு கண்ணோட்டத்துல பாருங்க. ஏன்னு சொன்னா மாதி முஸ்தக்பல் இந்த 2லயும் உள்ளுக்கு 4 வகை இருக்குது. அங்க 4 இங்க 4. இங்க அம்ரு நஹி இந்த 2லயும் வகைகள் இல்ல. அங்க 12 சீவா, இங்க 12 சீவா. எனவே இப்படித்தான் நாங்கள் வித்தியாசப்படுத்தி விளங்கிக் கொள்ளணும். பொதுவா ஒரு வித்தியாசம், இந்த அம்ரு காயிபுக்கு ஒரு வகையான சர்ஃப், ஹாதருக்கு இன்னொரு வகையான சர்ஃப். அவ்வளவுதான் நாங்க சுருக்கமா பொதுவா விளங்கிக் கொள்ளணும். இதெல்லாம் சுருக்கம். இப்ப கட்டாயம் இதெல்லாம் சுருக்கத்துல கொண்டு வரணும். அதோட லேசா பதிவு செஞ்சுக்கோறேன். இந்த மாதி முஸ்தக்பல் இந்த 2 வகைகள்லையும் மஜ்ஹூல் என்ற ஒரு வகை இருக்கிற மாதிரி இந்த அம்ரு நஹி இந்த 2 வகைகள்லையும் மஜ்ஹூல் என்ற ஒரு வகை இருக்குது. இந்த நான் சொன்ன இந்த மஜ்ஹூல் என்ற இந்த அம்ரு நஹில வரக்கூடிய இந்த மஜ்ஹூல் பொதுவாக சில கிதாபுகள்ல எழுதப்பட்டிருக்குது, இன்னும் சில கிதாபுகள்ல எழுதப்பட்டில்ல. என்று சொன்னா ஆரம்ப பிரிவினருக்கு இந்த வகை அவசியம் இல்லை என்றதால. இப்ப இந்த 4 வகைகளையும் நீங்க மீட்டும் போது எப்படியும் டவுட்ஸ் வரும். அப்படி டவுட்ஸ் வரலாட்டி எப்படியாவது டவுட்ஸை தேடுங்க. ஏதாவது வருதாண்டு, ஏதாவது ஒரு டவுட்டாவது வருதாண்டு தேடி பாருங்க. தேடி இன்ஷா அல்லாஹ் அந்த சந்தேகங்களை எங்கள்கிட்ட கேளுங்க. ஒன்றோ டைப்பிங் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜில் கேளுங்க. அப்படி அனுப்பினீங்கன்னு சொன்னா அந்த சந்தேகங்களுக்கு ஒரு தீர்வா ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் அல்லது ஒரு வீடியோவை தயார் செஞ்சு என்ன செய்யலாம், அனுப்பலாம். அப்ப சந்தேகம் வராதவங்களுக்கும் அந்த வீடியோவை அல்லது ரெக்கார்டை பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் வருவது சர்ஃபில் முன்னேற்றத்தை தரும் என்றதை என்ன செய்ய வேணும், மறக்காவனம். பயிற்சிகள் செய்யுங்க. பயிற்சிகள் செய்யல கஷ்டப்பட்டு படிச்ச இந்த 4 வகைகளும் வீணா போய்த்திடும். சர்ஃப் அப்படியே மறந்துடும். கட்டாயம் பயிற்சிகள் செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பயிற்சிகள் வருது, இன்னும் வரணும். செல்ஃபாகவும் என்ன செய்யுங்க, பயிற்சிகள் செய்யுங்க. இப்ப நான் சொன்ன வேலை என்னன்னு சொன்னா 4 வகைகள்லையும் சுருக்கம் எடுத்து வைக்கணும். நான் சொன்ன எல்லாத்தையும் எழுதி சுருக்கம் எடுத்துக்கணும். சந்தேகங்களை
கேளுங்க. சந்தேகம் இல்லாட்டி உருவாக்கி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் தீர்வு வரும் என்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பாடம் முடியுது. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். إن أعجبك الفيديو لا تنسى الإعجاب والاشتراك في القناة.